ஒருத்தவங்களோட அவுட்லுக்க பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்றோம். பட் அந்த லுக்குக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பெயினே இருக்கலாம். செனர் பிங்க் பைரேட்டா இருக்கான். டாங்கியோட்டி ஃபேமிலில. ரஷ்யன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண வந்து மீட் பண்றான். அவளுக்கு வந்து பைரேட்னாலே சுத்தமா பிடிக்காது. அதனால அவன் பைரேட்டா இருக்கிறத மறைச்சிட்டு பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு போய் சொல்றான். அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. பிங் ஒரு மிஷனுக்காக 1 வீக் அந்த டவுனை விட்டு போறான். அந்த டைம்ல பிங்கோட குழந்தைக்கு வந்து ஃபீவர் வருது. அப்போ ரஷ்யனுக்கு உண்மையும் தெரிய வருது. பிங்க் வந்து நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. பிங்க் மிஷனை முடிச்சிட்டு திரும்ப வர்றப்போ அவனோட குழந்தை ஃபீவர்ல இருந்தது இல்லையா, அது இறந்தும் போயிடுது. ரஷ்யனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறது தெரிய வருது. ரஷ்யன் பிங்க் மேல இருந்த கோவத்துல வீட்டை விட்டு வெளில போறா. அந்த டைம் அதிகமான மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிங்க் அவளை ஃபைன் பண்றப்போ அவ வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல வந்து இருக்கா. பிங்க் எவ்ரிடே அவளை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். பட் அவரோட ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஒரு நாள் அவனோட குழந்தை வியர் பண்ணியிருந்த மாதிரி ஒரு போனட்டை வியர் பண்ணிட்டு போறான். ரஷ்யன் ஃபேஸ்ல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. அடுத்த நாள் அவனோட அவுட்லுக்க டோட்டலா மாத்திக்கிறான். ஒரு பேபி மாதிரியே. அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. பட் பிங்குக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ரஷ்யன் சிரிக்கிறதுக்காக எவ்ரிடே அதே லுக்லயே இருக்கான். பிங்க டாங்கியோட்டி ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் இந்த லுக்கை பார்த்துட்டு கிண்டல் பண்றாங்க. பட் பிங்க் ரஷ்யனுக்காக லாஸ்ட் வரைக்கும் அதே லுக்ல தான் இருந்திருப்பான். பிங்க் ரஷ்யனுக்காக அவுட்லுக்கை மாத்திருந்தாலும் அவன் பைரேட்டா இருக்கிறத கிவ் அப் பண்ணிருக்க மாட்டான். ரஷ்யன் பிங்க் வெறுத்ததுக்கு மெயினான ரீசனே அவன் பைரேட்டா இருந்தனால தான். பட் அவுட்லுக்கை மட்டும் மாத்தி அவனை ஏமாத்திட்டு இருக்கானா. பிங்கோட கேரக்டர் எப்படி கரெக்டா டிக்ளேர் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.